நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஜிஎஸ் ட்ராவல் நான் எம்டி சாரை போய்ட்டு நேரடியாக போய்ட்டு ஜெயிலில் போய்ட்டு பார்த்துட்டு பேசிவிட்டு என்னன்றதை அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு எங்களுக்கு ஜிபே மூலிமா உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாயோ எவ்வளோ உங்களால் முடிஞ்சதை எனக்கு ஜிபே பண்ணுங்கள். நான் நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக போய்ட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்லேயும் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதை பார்த்த இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரிலாம் போய் கோர்ட்டில் போய் பார்க்க முடியாது, ஜெயிலுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வாங்க அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எம்டியை நான் நேரில் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேரில் பார்த்துட்டு பெயில் சம்மந்தமா இந்த விசாரணை வருதா, கோர்ட்ல ஹியரிங் நடக்குதா, நேரில் போய் நின்றுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு இனிமே நம்ம யாரு சொல்றதையும் கேட்க வேண்டாம். இவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு யார் சார் இந்த தகவல் சொன்னாங்கன்னு சொன்னா உள்ள இருக்க ஒரு முக்கியமான நபர் சொன்னாங்க அப்படின்னாங்க. இன்னொரு அண்ணா அவர் ஹேண்டிகேப்பு. அவர் எங்கிட்ட என்ன சொன்னா, ப்ரோ நீங்க சொன்னா நம்ம நான் இப்ப வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே ரிசல்ட் நடக்கல, இப்ப உங்களை ஆளையே காணும் இப்பெல்லாம் சொல்றீங்க, இந்த கமெண்ட் எல்லாம் படிக்குமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் போன்ல கேக்குறீங்க, நேர்ல சார்பா உங்களுக்காக ஒருத்தனா நான் போய் அவங்களை மீட் பண்ண ரெடியா இருக்கேன். நான் ஆல்ரெடி பேசி வச்சிருக்கேன். ஸோ அந்த லாயர் மூலியமா உள்ள போய் பார்த்துட்டு சப்போர்ட்டா வீடியோ போட்டிருக்காங்கலாம் நான் கால் பண்ணி கேட்டாலும் அவங்க ப்ரோ எனக்கு அவங்க தகவல் சொன்னாங்க, உள்ள இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளி தகவல் சொன்னாங்க. அந்த மாதிரி வார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. மைவி3 ஆட்ஸ் பை அப்டேட்டை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் மைவி3 மெம்பர்ஸ் நமக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்துட்டு இதை பற்றி கொஞ்சம் தயவு செய்து போடுங்க சார், இது தப்பான ஒரு பிம்பத்தையும் ஒரு கருத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, மைவி3 ஆட்ஸ் எம்டிக்கு பெயில் ஃபைலிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபைலிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு நம்பரிங் கொடுப்பாங்க. அந்த நம்பரிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில டேஸ் எடுத்துக்கும். நம்பர் இன்னும் ஆகலை. ஸோ நம்பர் கிடைச்சாதான் அந்த நம்பரை வச்சு அடுத்து என்னைக்கு காஸ்ட் லிஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்கே கேதர் பண்ண முடியும். ஸோ நமக்கு நம்பர் கிடைச்சதுக்கு பிறகு தான் அப்டேட் நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. ஸோ ஃபைலிங் பண்ணியாச்சா நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஃபைலிங் பண்ணியாச்சுங்க, பெயில் அப்ளிகேஷன் ஃபைலிங் பண்ணியாச்சு, நம்பரிங் வரல. நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் காஸ்ட் லிஸ்ட் வரும். இப்போ காஸ்ட் லிஸ்ட்னால் என்னென்ற நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முதல் நாள் நீங்கள் உங்களுடைய ரோல் நம்பரில் எந்த கிளாஸ் ரூமில் எந்த பெஞ்ச் உட்காந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ஒட்டுவாங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வாசல்லையும். இந்த மாதிரி தான் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கோர்ட்லேயும் அடுத்த நாள் யார் யார் கேஸ் வரப்போகிறது, எந்தெந்த ஐட்டம் நம்பரில் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் காஸ்ட் லிஸ்ட். அந்த காஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிற ஹியரிங்க்கு இன்றைக்கி நைட்டு 8-8:30 மணிக்கு மேலே தான் அது ஃபுல்லாக ரெடியாகி வெளியே பப்ளிஷே பண்ணுவாங்க. ஸோ இந்த காஸ்ட் லிஸ்ட் வரணும். காஸ்ட் லிஸ்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆகணும். இன்னும் உங்கள் எம்டியோடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆகலை. ஸோ நம்பர் ஆனதுக்கு பிறகு அந்த நம்பரையும் நான் போட்டு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அடுத்தது காஸ்ட் லிஸ்ட்டு. காஸ்ட் லிஸ்ட் என்றைக்கு வருது, எந்த ஐட்டம் நம்பரில் வருதுன்றது நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் அந்தந்த விஷயம் நடக்கும் பொழுது நான் வீடியோ போடு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன சார் நம்பர் ஆகலையா, என்னாச்சு, பேல் சொல்லுங்க கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ இதில் 2 விஷயம் நாங்கள் கன்வே பண்ணிக்கிறாங்க. உங்கள் சக்தியானந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சா அவருக்கு ரிலீஃபோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குங்க. நான் ஏன் சொல்கிறேன்னால், இங்கே மைவி3 ஆட்ஸ் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் விஷயங்களை புரிந்து கொள்கின்ற எண்ணம் இருக்குது. சில பேருக்கு அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியலனாலும் சொல்கிறத கேட்டு ஓகே இப்படி இருக்குது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சில தன்மை இருக்குது. ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சப்ஜெக்ட் தெரியாது, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி, ஏன் பணத்தை போடாமல் அவர் ஜெயிலுக்கு போனார், ஏன் பணத்தை போடலாம்ல, எங்களை பற்றி ஏன் புரிஞ்சிக்கல, பணத்தை போட சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அங்கே, இப்போல்லாம் நீங்கள் அதை போய் கேட்டுட்ருக்கிறீங்க. எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, அவர் யாருமே விருப்பப்பட்டு ப்ரிசனில் இருக்கிறது கிடையாது. அதுவும் இவர் வெளியே கேங்கு வாரில் கொலை பண்ணிவிட்டு இங்கே வெளியே இருந்தால் கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் போயிட்டு உள்ளே உட்காந்துல்ல. ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்த ஒரு மேனேஜிங் டைரக்டர் அவர் போய் சரண்டர் ஆகிறாரு. ஸோ யாரும் விருப்பப்பட்டு ப்ரிசனில் இருக்க மாட்டாங்க.
உங்களை விட அவருக்கு தான் எப்போ பெயிலில் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் மக்களே, அவங்கள எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தளவுக்கு யார் கஷ்டத்தையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வந்து இருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் ஏர்ன் பண்ணிட்டுருக்குறாங்கனாலும் அவங்க ஒரு வாட்டி ஏர்ன் பண்ணாங்களோ 2 வாட்டி ஏர்ன் பண்ணாங்களோ வாட் எவர் இட் மைட் பி, சரி அவங்க கஷ்டம்னு ஒன்று இருக்குது, இல்லை சார் 2 டைம் தான் போட்டு எடுத்துருக்குறாங்க அப்படின்னாலுமே இவங்க வந்து ஒரு சிஎம் பிளான் ஆகிருக்கிறாங்கன்னா திடுதுப்புன்னு ஆயிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் மெம்பர் ஆகிருப்பாங்க, இந்த கம்பெனியில் ஒர்க்ஸ் புரிஞ்சிருப்பாங்க, அப்புறம் தான் சிஎம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்கன்றதுலாம் இருக்குது இல்லையா. இந்த ப்ராசஸில் இருந்துமே இந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டேன், மற்றவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேன், எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் மட்டும்தான் முக்கியம், என் கஷ்டம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒரு சில பேரை நாம் இந்த வழக்கில் இந்த மைவித்யாஸ் மெம்பருக்குள்ள பார்க்க முடிஞ்சது மக்களே. அவங்களுடைய பெஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளுடைய ஒரு தன்மையும் மீறி ஏன் போட்டு போகலாம்ல, செஞ்சுட்டு போகலாம்ல அப்படின்னு பேசினாங்க. நிறைய பேர் நான் என்னென்ன பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது ஒரு ஆஸ்பெக்ட் நம்மளை சார்ந்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் நம்மளுடைய குணம், நம்மளுடைய பழக்கம், நம்ம எப்படி அங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிற நிர்ணயிக்கப்படும் சொல்லுவாங்க. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் நீங்கள் எப்படி இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்குது பாதிப்பு இல்லைன்ற செகண்டரி பார்ட்டு. பட் பாதிப்பே இருந்தாலும் அவனுடைய கஷ்டம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மனிதத்தன்மை அப்படிங்கிறது நீங்கள் எந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குன்றதை நம்மளால் கணிச்சிக்கவே முடியும்னு சொல்லுவாங்க மக்களே. அந்த மாதிரி மனிதத்தன்மை ஒரு சில நபர்கள் இங்கே மைவி3 மெம்பர்ஸ் உறுப்பினர்களுக்குள்ளே நான் எல்லாம் பார்க்கவே மாட்டேன்யா, எனக்கு என் விஷயம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்றது நாங்கள் பார்த்துக்கிட்டோம் மக்களே. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இந்த மைவி3 ஆக்ட் சக்தியானந்தனுக்கு பெயில் கிடச்சிதுன்னா சக்தியானந்தனுக்கு ரிலீஃபோ இல்லையோ, மைவி3 மெம்பர்ஸ் ரிலீஃபோ இல்லையோ, உண்மை எங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக பெயில் அப்டேட் நான் பண்ணுற மக்களே, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்பரிங் ஆனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன், காஸ்ட் போட்டதுக்கு அப்டேட் பண்ணுறேன், காஸ்ட் லிஸ்ட் போட்டதுக்கப்புறம் நைட்டு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அந்த வீடியோவில் காஸ்ட் லிஸ்ட் ஆனது அன்றைக்கி நைட் நான் சொல்கிறேன் மக்களே, நேற்று எதிர்பார்க்காதீங்க, வீடியோ போடுறேன். அடுத்த நாள் எந்த ஐட்டம் நம்பரை வருது நான் வீடியோ போடுறேன். எல்லாமே நான் தெளிவாக அப்டேட் பண்ணுற மக்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்பரிங்க்கு அப்புறம் தான் காஸ்ட் லிஸ்ட் வரும், அது நிச்சயம் நான் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், அது இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பேர் அவங்க ஷேர் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணி, சார் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், இது வந்து இன்னொரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தப்போ அந்த ஜிஎஸ் vlog அப்படிங்கிற அந்த ஒரு கௌதம் அப்படிங்கிற அந்த தம்பி வந்து போட்ட ஒரு வீடியோ, அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து சென்னை வரப்போகிறாரு அப்படின்னும், அதனால் வந்து இங்கே சென்னைக்கு செலவு இருக்கும், நான் அவர் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு கிளிம்ஸாக சொல்கிறேன். சென்னை அவர் வரப்போகிறாரு அப்படின்னும், சக்தி ஆனந்தன் அவர்களை போயிட்டு நேரில் போய் ப்ரிசனில் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னும், கூட வக்கீல் நான் வந்து கூட்டு வர போகிறேன் அப்படின்னும், அதுக்கப்புறம் டேரெக்டாக கோர்ட்டுக்கு போக போகிறேன், கோர்ட்டில் போய் 3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன், இங்கேயே ஸ்டே பண்ணி 3 நாளில் என்னென்ன கோர்ட் நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு பார்த்து அப்படி என் காதால் நான் கேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் ஒரு செலவாகும், செலவை நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபே நம்பரை போட்டு இஷ்டப்பட்டவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லி போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் மக்களே. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு ஷேர் பண்ண மைவி3 மெம்பர்ஸ் சொன்ன வார்த்தை என்னென்னா, சார் இந்த பையன் இவன் வந்து ஏதோ சொந்த விஷயத்துக்காக ஒரு பர்சனல் மேட்டருக்காக சென்னைக்கு வந்து அந்த பர்சனல் மேட்டருக்காக மைவி3 மெம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இவன் பணம் கேட்டுட்ருக்கானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை முன் வச்சு தயவுசெய்து வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு சந்தேகம் மைவி3 மெம்பர்ஸ்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், இப்போது இந்த மாதிரி காசு கேட்குறாரு இல்லைங்களா, 2 விஷயம் நாங்கள் பதிவு பண்ணுற மக்களே. ஒன்று, இந்த லீகல் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது இங்கே நான் வந்து சில சொல்லியே ஆகணும். தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து சில பேர் ஃபோன் பண்ணாங்க, சார் என்ன சார் வேலை அப்படின்னு கேட்டாங்க. நேற்று வீடியோவில் போட்டிருக்கோமே எங்கே அப்படின்னு நான் சொன்னேன். நேற்று வீடியோ என்ன போட்டிருந்தேன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் ஏதோ ராம்தாஸ் பற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னாங்க. அதை பார்த்தீங்களா? நான் பார்க்கல அப்படின்ட்டாங்க. இல்லைங்க, நீங்கள்
பார்த்தா தான் உள்ளுக்குள்ளே நாங்கள் அப்டேட் கொடுப்போங்க. அப்போ தான் அது புரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து டைட்டில் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படிங்க உங்களுக்கு புரியும் நான் சொன்னேன். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இருக்குனாலும் அந்த மைவி3 பற்றி ஒரு நியூஸ் போடுறாங்கன்னா நியூஸை ஃபுல்லாக பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃபோன் நம்பர் தான் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஸோ தயவுசெய்து இதையும் கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னால் லீகல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தெரியாததுனால தான் மக்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த கௌதம் அப்படிங்கிற தம்பி, இந்த பையனோட இன்டென்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆனால் 2 ஆஸ்பெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். ஒன்று, இந்த கௌதம் அப்படிங்கிற பையன் கூட இருக்கக்கூடிய, இப்போ இவன் சொல்கிறான் ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட் இருக்கார், நான் அவரை கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் லீகலி அண்ட் ப்ராக்டிக்கலி பாசிபிளான்றதை அடுத்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஒன்று, கௌதம் அப்படிங்கிற பையன் வந்து மக்களை, இப்போ மைவி3 மெம்பர் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், கௌதம் வந்து பொதுமக்களை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி சொல்கிறான்னா இந்த பையன் சொல்கிறாப்லையா, இல்லை கூட இருக்கிற அந்த அட்வொகேட்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்டு இந்த பையனை ஏமாற்றி அதன் மூலிமா ஒரு பணம் வசூல் பண்ண ட்ரை பண்ணுறாரா அப்படிங்கிற ஆஸ்பெக்டை அவர் தான் கிளியர் பண்ணணும். பட் இங்கே இன்னும் சொல்லிடுறேன் மக்களே, ஆஸ் பர் த லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போது மைவி3 ஆக்டோட எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து புழல் சிறையில் இருக்கார். புழல் சிறையில் ஏ கிளாஸில் இல்லை, A+ கிளாஸில் இல்லை, அவர் இருக்கிறது நார்மலான எல்லாரும் ஸ்டே பண்ணக்கூடிய ப்ரிசனில் அவர் இருக்கார். ஒரு புழல் சிறைக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னால் மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு புழல் சிறை அப்படிங்கிறது சென்னையில் இருக்க சென்ட்ரல் ப்ரிசன் மாதிரி, சென்ட்ரல் ப்ரிசன் இருந்துச்சு, இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்டே இருந்துச்சு. அதில் வந்து அதை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் இங்கே புழல் உருவாக்குனாங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ப்ரிசன் இன் இந்தியா புழல் ப்ரிசன். இப்போது நீங்கள் நார்மலாக சென்னை சேலம் ப்ரிசனு சப்ஜெயில் மாதிரி சின்ன ப்ரிசன் அது கிடையாது. புழல் இஸ் அ பிக் ப்ரிசன். அதில் மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கும். அதில் மல்டிபிள் பிளாக்ஸ் மொத்தம் ஆக்சுவலாக வந்து 3 ப்ரிசன் இருக்கும். புழல் 1, 2, 3 இருக்கும். அதில் வந்து ஒரு புழல் வந்து லேடிஸ் ப்ரிசன் தனியாக ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கன்வென்ட் ப்ரிசன்ஸ் மட்டும் இருப்பாங்க, தண்டனை சிறைவாசிகள் மட்டும் இருப்பாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ரிமாண்ட் பிரிசனர்ஸோடைய சிறைவாசிகள் சொல்லுவாங்க. ரிமாண்ட் பிரிசனர்ஸுக்குன்னு தனி வந்து ஒரு பில்டிங்கே இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 9 பிளாக்ஸு. ஒரு பிளாக் அப்படிங்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஒவ்வொரு பிளாக்குமே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஒரு பெரிய பவுண்ட்ரி போட்டிருக்கும். 8 to 9 பிளாக்ஸ் இருக்குது மொத்தமாக. அந்த 9 பிளாக்லேயும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மெயின் கேட்டுக்கும் அந்த பிளாக்ஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கும். இத்தனை பிளாக்ஸில் மல்டிபிள் செல் இருக்கும். ஒரு செல்லையுமே 40-50 பேர் இருப்பாங்க. அப்போ திங்க் ஆஃப் தி கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புழல் ப்ரிசன். கிட்டத்தட்ட வந்து 1700 2000 பிரிசனர்ஸ் இருப்பாங்க புழல் ப்ரிசனில். இங்கே இதில் ரிமாண்ட் பிரிசனர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ தண்டனை கைதிகள் தனி, தண்டனை சிறைவாசிகள் தனி, பெண்கள் பிரிசன் தனி. இப்போ ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா மக்களே, ஒரு புழல் ப்ரிசனில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிமாண்ட் பிரிசனர் அவரை போய் இந்த சிறைவாசியை நீங்கள் பார்க்க போகணுன்னு நினச்சிங்கன்னா திங்கள், மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளுக்குள்ளே நார்மலாக மனு போட்டு பார்க்குறதுன்பாங்க. மனு போட்டு பார்க்குறதுனா காலைல 5லேருந்து 5:30 வந்து நீங்கள் அந்த கேட்டில் போய் நின்றுடணும். ஒரு பெரிய க்யூ நிற்கும். அந்த க்யூவில் வந்து மல்டிபிள் செக்கிங்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு செக்கிங் இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பெண் போயிட்டு, ஒரு லேடி போயிட்டு அங்கே உள்ள சிறைவாசியை பார்க்க போகிறாங்கன்னா அந்த லேடியை விமன் 2 பேருமே நான் சொல்ல வரேன், 2 பேருக்குமே கீழே அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸ் கொண்டு செக் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு பெண்ணு வந்து அவங்க இவ்வளோ தொட்டு பார்ப்பாங்க, ஏதாவது உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்து கஞ்சா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறதோ இது இருந்தக்கூடாதுன்னா ரொம்ப செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஒரு குழந்தை வந்து நாப்கின் போட்டிருந்தா அந்த நாப்கினோட கழட்டி செக் பண்ணுவாங்க. குழந்தை இது கூட நாப்கின் அழுத்தி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு கிளியர் செக்கிங் இருக்கும். வெளியே சிறைவாசியை பார்க்க போகிற அந்த ஒரு விசிட்டருக்கே. சரி, இப்போ இது முடியுது. காலை 5-5:30 மணிக்கு நீங்கள் உள்ளே போய் நின்றுணும். நின்னீங்கன்னால் நீங்கள் 5-5:30 மணிக்கு நீங்கள் போனால் தான் நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மதியம் 12 மணிக்காவது நீங்கள் அவர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ரிசனரை போய் பார்க்க முடியும். பார்க்குறதுனா நீங்கள் போய் வந்து நேராக பக்கத்தில் உட்காந்து பேசலாம் முடியாது. அதுவும் எப்படின்னால் நீங்கள் அங்கே போகணும், அங்கே மனு போட்டு கொடுக்கணும், அந்த மனு உள்ளே வரும். அது உள்ளே வரப்போ அந்த பர்டிகுலர் ப்ரிசனர் நேம், இப்போ சத்யானந்தன் பேர்,
அவர் பேர், அந்த என்ன பிளாக்கில் இருக்கார், என்ன செல் நம்பரில் இருக்காருன்ற முதற்கொண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த மனு அவர் கைக்கு ரீச் ஆகும். இது எதுவுமே தெரில அப்படின்னா அங்கே வெளியே போலீஸே கேட்பாங்க, நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் யார்? இது வந்து நான் மனு போட்டு பார்க்க நான் சொல்கிற மக்களே. இல்லை சார், நான் வந்து அவரை பார்க்க வந்திருக்கேன். முதல்ல நீங்கள் என்ன சம்மந்தப்படுறீங்க அவருக்கு? ஏன்னா இதில் நிறைய என்னன்னா ஸ்கெட்சு போகிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அவங்களுக்கு தெரியாது, போலீஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், சிங்கிள் ரூல்ஸ் தான். ஸோ அப்போது ஸ்கெட்சு போடுறதுக்கோ இல்லை ஒரு மர்டர் அக்யூஸ்டோ உள்ளே இருந்தாங்கன்னா உள்ளே இவன் இருக்காண்டா இதான் ஸ்கெட்சு அப்படின்னு சொல்கிறது கூட அந்த கூட இருக்கிற அந்த வேறு கேங் அவன் வரும். இதெல்லாம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக பிளாக் நம்பர், செல் நம்பர்லாம் போட்டால் மட்டும்தான் உள்ளே அந்த அந்த மனுவை உள்ளே போகும். அப்புறம் செக்கிங் நீங்கள் போக முடியும். உங்கள் செல்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. போய் லைவ் போடுறது, வீடியோ போடுறதுலாம் முடியாது. எந்த கேட்ஜெட்ஸும் கூட கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒரு கயிறு போட கயிறை கூட செக் பண்ணுவாங்க போலீஸ். அது கயிறா இதை வேறு எதாவது செக் பண்ணுவாங்க. பென்லாம் உள்ளே வச்சுட்டு போய் வெளியே வச்சுட்டு போயிடணும். ஏன்னா பெனில் கேமரா இருக்குன்னு சொல்லி எல்லாமே டோட்டலாக வந்து கிளியர் செக்கிங் இருக்கும். இப்படி இல்லை. அதை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே பக்கத்தில் உட்காந்துலாம் பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இது வடச்சென்னை படத்தில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 2 தனி ஒரு செப்பரேஷன் மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. 2 தனி பார்ட்டிஷன். நடுவில் வந்து ஒரு பெரிய கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கிரில்லில் வந்து அவ்வளோ தூரம் டைட்டான இரும்பு போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தா எதிரில் உள்ளவங்களுடைய சும்மா ஒரு முகத்தை பார்க்க முடியும், அவ்வளோதான். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் போயிட்டு வருவாங்க. ஏன்னா எந்த விஷயம் பரிமாறக்கூடாதுன்றதுனால. நீங்கள் கையை நீட்டாக இடத்துக்கும் கை தொட முடியாது, அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் நடுவில், 2த்துக்கும் நடுவில். நீங்கள் இங்கே போய் நின்னீங்கன்னா கத்தி பேசணும், அவங்க கத்தி பேசுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு விஷயத்தை சேகரிச்சுக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இருக்கும் மனு போட்டு பார்க்குற அந்த புழல் பிரசன். இதை காலை 5:30 மணிக்கு போயிடணும், 5:30 மணிக்கு சாப்பிட போயிடணும். இதுதான் புழல் பிரசன் மனு போட்டு பார்க்குற ப்ராசஸ் மக்களே. சரி, இது நான் பார்க்க முடியலன்னு அடுத்தது செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் சிறைவாசிக்கான அட்வொகேட் மனு போட்டு பார்ப்பாங்க. அட்வொகேட் மனு போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது பகலில் பூரா பார்க்க முடியாது. ஈவினிங் 4 மணிலேருந்து 5:30 6 வரைக்கும் அதிகபட்சம் பார்க்கணும். 6 வரைக்கும்லாம் விட மாட்டாங்க. 6 மணிக்கு கொடி இறக்கிட்டாங்கன்னா அங்கே வந்து நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லியும் மார்னிங் வந்து தேசிய கொடி ஏற்றுவாங்க மக்களே. தேசிய கொடி காலைல 6 மணிக்கு ஏற்றி ஈவினிங் 6 மணிக்கு இறக்கிடுவாங்க. காலைல 6 மணி தேசிய கொடி ஏற்றினா மட்டும்தான், தேசிய கொடி ஏற்றினதுக்கு பிறகு தான் வெளியேருந்து ஒரு ஆள் உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறது, இந்த விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. தேசிய கொடி இறக்கிட்டாங்கனால் நீங்கள் உள்ளேருந்து வெளியே போகக்கூட முடியாது. அன்றைக்கி சப்போஸ் உங்களுக்கு பெயிலே கிடச்சிட்டாலுமே, இப்போ பெயில் கிடச்சிடுச்சு 6 மணிக்குள்ளே புழலுக்கு போக முடியலன்னா, சப்போஸ் போக முடியல, ஷூட்டை நிப்பாட்டி பெயிலெலாம் கிடச்சிருச்சு, ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டர் சப்போஸ் 5 மணிக்கு பாஸ் பண்ணுறாங்க, 5 மணிக்கு அங்கே உள்ள கன்சர்ன் அந்த கோர்ட் ஆர்டர் கூப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வந்து புழல் சிறைக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெஷப் பண்ணி போகிறீங்க. 5:59க்கு நீங்கள் போனால் கூட உள்ள விட மாட்டாங்க. இல்லை கொடி இறக்க போகிறாங்க, போயிடுங்க, நாளைக்கு காலைல வந்துருங்கன்றாங்க. இதுதான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். எல்லா ஜெயிலும் இப்படி தான். ஸோ இப்போது இந்த இடத்துல 6 மணிக்கு விட மாட்டாங்க, 5:30க்கெலாம் தாட்டி விட்ருவாங்க, போங்கன்றவாங்க வக்கீல்லாம். ஸோ 4 to 5:30 வரைக்கும் தான் வக்கீல் மனு. அதுலேயும் அதே மாதிரி தான் 4லேருந்து 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வக்கீல் மனு போடுறாங்கனால் அந்த கன்சர்ன் பர்சன் யார், சிறைவாசி பேர், பிளாக் நம்பர், செல் நம்பரோடு போடணும். அது போட்டாலுமே அந்த வக்கீல் மனு எங்கே பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜெயிலர் இருப்பார். ஜெயிலர் ரூமுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும், நாட் ரூம், ஹால் மாதிரி இருக்கும். அந்த ஹாலில் ஒரு 10 பெஞ்சு போட்டு விட்ருப்பாங்க. அந்த 10 பெஞ்சில் உட்காந்து பார்க்க முடியும், அவ்வளோதான். அதுவும் நிறைய பேர் உட்காந்து நிறைய பேர் பேசுவாங்க, அவன் வக்கீல் வருவாங்க பேசுவாங்க. இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் இருக்குனால், நீங்கள் இவரோட வக்கீல் தானா அப்படிங்கிறத ஒரு சில டைமில் வந்து, ஏன்னா ஒரு சில சிறைவாசிகளை சும்மா வக்கீல்னு பார்க்க வந்துட்டு ஏதாவது தேவையில்லாமல் அவங்க ஸ்கெட்ச் கொடுத்துட்டு போவாங்கன்றதுனால, நீங்கள் ஒரு வக்கீல் தானா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அடையாளமாக வக்காலத்து ஃபைல் பண்ண காப்பிலாம் கேட்பாங்க கோர்ட்டில், ப்ரிசனில். வக்காலத்து ஃபைல் பண்ண காப்பி கேட்பாங்க. இல்லை சார் வக்காலத்து நான் ஃபைல் பண்ணல அப்படின்னா அப்போ கேட்பாங்க, ஃபஸ்ட் டைம் பெயில் போட போகிறீங்களா அப்படிங்களா, ஓகே அப்படின்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த அட்வொகேட்டுடைய கார்டு வாங்குவாங்க. அப்பையும் அட்வொகேட்டோட மொத்த செல்லுகள் எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க. எல்லாமே லாக்கரில் போய்டும். ஈவன் பேனா கூட செக் பண்ணி கொடுப்பாங்க. இது எதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா, அந்த வக்கீலுக்கு பெயில் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக
அந்த வக்காலத்து கையெழுத்து போடுறதுக்கும் இல்லை அந்த வக்கீல் வந்து பர்டிகுலர் பிரிசனர் கிட்ட போயிட்டு நடந்த சம்பவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சார் வக்காலத்து ஃபைலிங் தான் கொண்டு போகிறேன் அப்படின்னா ப்ராப்பர் வக்காலத்து போட்டதுக்கான ஒரு இது கேட்பாங்க, அந்த வக்காலத்துடைய காப்பி கேட்பாங்க. இதெல்லாம் கேட்பாங்க சில டைம் கேட்பாங்க. ஏன்னால் சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய பிரிசனர்லாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே போய் பார்க்கக்கூடிய அட்வொகேட்டு அவர் வந்து என்ரோல்டு அட்வொகேட்டாக இருக்கணும். 2வது விஷயம் அவருக்கு வந்து பிளாக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், செல் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். 3வது விஷயம் அப்படி சப்போஸ் இந்த வக்கீல், ஏன்னா இவன் புது ஆளாக இருக்கான், யார் இந்த வக்கீல், நான் அந்த வக்கீல் வர சொல்லவே இல்லையே, ஏன்னா என்னுடைய வக்கீல் வேறையாச்சே. ரெகுலராக இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரிசனர்ஸை வந்து வக்கீல் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா they'll give அப்டேஷன்ஸ். அப்போது ஒரு சக்தியானந்த எம்டி இருக்கான்னு வச்சுக்கோங்க. உங்கள் எம்டியை வந்து ஒரு வக்கீல் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. புதுசாக ஒரு வக்கீல் மனு போட்டு பார்க்க வராரு. பிளாக் நம்பர் போடல, செல் நம்பர் போடல, இல்லை செல் நம்பர் போட்டு பிளாக் நம்பர் போட்டு பார்த்தா கூட யார் இந்த பையன் புதுசாக இருக்குது, இவர் நம்ம வக்கீலே இல்லையே, இவனை புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்ப்பதற்கும் மறுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் பல பேர் உள்ளே பூந்து இந்த மாதிரி இடங்களில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்றது உள்ளே இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் நல்லாவே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே அப்படி வக்கீலை கூப்பிட்டு போய் இந்த பையன் பார்க்க போகுது அப்படின்னால் அப்படி பார்க்க போகிறப்போ வக்கீலை மட்டும்தான் விடுவாங்களே தவிர இந்த பையனை விட மாட்டாங்களே. எப்படி இந்த பையன் வக்கீலோடு போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற 2 கேள்வி இருக்குது. சரி மக்களே, இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. உங்கள் சக்தியானந்தன் அவர்களை போய் பார்ப்பதற்கே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா. இப்போது இதில் மனு போட்டு பார்க்குறதா இருந்தால் காலை 5 மணிக்கே போயிடணும். அதுக்கு 10 பைசா செலவு கிடையாது, யாரையும் கூட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் டைமிங் தான் முக்கியம். வக்கீலை கூட்டு போய் பார்க்குறதா இருந்தால் வக்கீலுக்கு நீங்கள் செலவு பண்ணுற தம்பி செலவு பண்ண போகுது அப்படின்னால் இந்த வக்கீலை பார்ப்பதற்கு சக்தியானந்தன் அவர்கள் வந்து விருப்பப்பட்டிருக்கணும். ஏனால் அவருக்கு இந்த வக்கீலே இல்லையே, புதுசாக ஒரு பையன் வந்து பார்க்க வந்திருக்கா, யார் இந்த பையன் பார்த்து தேவையில்லாமல் குழப்பிட்டு கொண்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்க மறுத்தா என்ன பண்ண முடியும். அப்படியே சக்தியானந்தன் பார்க்க விருப்பப்பட்டாலுமே இந்த கௌதம்ன்ற பையன் கூட போய் நிற்க முடியாது, பேச முடியும்னு பண்ண முடியாது. அப்போது இது என்னன்னால் ஒன்று அந்த மைவித்திரி மெம்பர்ஸ் அந்த மாதிரி இந்த தம்பி வேறு எதுக்கோ ஒரு வேலைக்கு வர்றதுக்காக மைவித்திரி மெம்பர்ஸை காசு கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காப்லையா, இல்லை கூட இருக்கக்கூடிய வக்கீல்னு சொல்லக்கூடிய நபர்களை ஏமாற்றிட்டு இருக்காப்லைன்ற சந்தேகம் இருக்கிறது மக்களே. ஏன்னால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கனால் ஒரு கோர்ட்டில் ஆர்குமெண்ட் வைக்கக்கூடிய ப்ராக்டிஸிங் அட்வொகேட் யாருமே இந்த மாதிரி ப்ராசஸ் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, உனக்கு எதுக்கு பார்த்துடலாம், அவன் வக்கீல் பார்த்துப்பாங்க, ஏன்னா தேவையில்லாத வேலை நமக்கு, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வருமா இல்லை ஸ்டேட்டஸ் வருதா அதை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் நீங்கள் செய்யக்கூடும், செய்ய முடியும், அப்படி தான் செய்யணும்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிஸிங் அட்வொகேட். இல்லை பணம் கிடைச்சா போதும், பணத்தை வாங்கிட்டு நம்ம சுருட்டிக்கலாம் அப்படின்றதாவது அந்த ஐடியாஸ் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, சும்மா வந்து ஜூனியர் லாயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னால் அவங்க இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்கனால் இதற்கு யார் பலியாடு, மைவித்திரி மெம்பர்ஸ் பலியாடாக முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் மக்களே, அடுத்து அந்த பையன் சொல்கிறாப்புல, நான் வந்துடுவேன், உங்கள் எம்டியை பார்த்துருவேன், அடுத்தது கோர்ட்டுக்கு போவேன், அங்கே 3 நாள் இந்த சென்னையில் ஸ்டே பண்ண போகிறேன், கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் என்னுடைய கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. சரி, ஹைகோர்ட்டுக்கு முன்ன பின்ன உள்ளே போனவங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட்னா என்னன்றது தெரியும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஹைகோர்ட்டில் 2 என்ட்ரி இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மல் என்ட்ரிலேயே இந்த பையன் உள்ளே போக முடியாது. ஏன்னா நார்மல் என்ட்ரிலேயே ஆதார் கார்டெலாம் வாங்கிட்டு எந்த கேஸுக்கு உள்ளே போகிறீங்க, என்ன செக்ஷன்னு கேட்பாங்க, கிரிமினல் செக்ஷனா சிவிலான்னு கேட்பாங்க. சரிப்பா, எந்த செக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள். கோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்டில் நடக்கிற விஷயத்த நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னால் அப்போ கோர்ட்டு ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிறது இந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னால் அப்போ எதுக்கு இப்போ எம்டியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே முரண்பாடு இருக்குது பாருங்கள். இப்போ கோர்ட்டுக்கு நேரில் போய் நான் ஹியரிங்கை பார்க்க போகிறேன்னு இந்த பையன் சொல்கிறாப்புல அப்படின்னால் அப்போது அதுக்கு முதல்ல போய் எம்டியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கோர்ட்டில் ஹியரிங் வருது, ஹியரிங் பார்த்தா தெரிஞ்சு போக போகுது பெயில் வருதா இல்லையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் எதுக்காக எம்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அப்போது அங்கே ஒரு கதை, சரி அந்த கதை வந்து நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன், அந்த கதையை நான் வந்து என்னென்னு பிரேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கதைக்கு வரலாம். கோர்ட்டுனால் ஹை கோர்ட் 2 என்ட்ரி இருக்கும். ஃபஸ்ட் என்ட்ரிலே இந்த பையன் விட மாட்டாங்க. ஏனால்
எந்த கேஸில் சம்மந்தப்படுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியாக வேண்டும் இந்த பையன் உள்ளே போகிறதா இருந்தால். நீங்கள் கிரிமினல் செக்ஷனை க்ராஸ் பண்ணுறதுனா இன்னும் ஹெவியான ஒரு இது இருக்கும். நீங்கள் விசிட்டர் பாஸ் வாங்குறதுக்குள்ளே எந்த கோர்ட்டு, எந்த ஐட்டம் நம்பரு, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, பெட்டிஷனரா, இன்டர்வியூனரா, அஃபிடவிட் போட்டிருக்கீங்களா, என்ன போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது. அவங்க உள்ள சிஆர்பிஎஃப் இருப்பாங்க, அவங்க ஒரு போலீஸ் வந்து உள்ளே டைப் பண்ணி ஆன்லைனில் செக் பண்ணி உங்கள் ஆதார் கார்டுடைய ஃபோட்டோ பேர் கொண்டு அந்த கேஸில் அந்த வந்திருக்க நம்பராக இருக்கக்கூடிய அந்த காசஸில் வரக்கூடிய கேஸில் உங்கள் பேர் இருக்கான்றது தெளிவாக செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏனால் ஏன் இந்த செக்கிங் வர ஆரம்பிச்சதுனால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம் இந்த செக்கிங் கிடையாது மக்களே. ரொம்ப லிபரலாக உள்ளே போயிட்டு வரலாம் கோர்ட்டுக்குள்ளே. 7 இயர்ஸ் பிஃபோர் என்னென்னா ஹைகோர்ட்டில் வந்து எவனோ ஒருத்தவங்க பேக் குத்திக்கிட்டு வந்து பாம் வைக்கிறதுக்காக வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டான். ஹைகோர்ட்டுக்குள்ளே பாம் வச்சு அந்த பாம் பிளாஸ்ட் ஆகிருந்ததுனால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிருக்குன்றது எல்லோரும் வந்து திணறிட்டாங்க. பட் பாம்லாம் வைக்கல, இட் வாஸ் த்ரெட்டனிங் கால் அப்படின்ட்டு ஆச்சு. அதுக்கு பிறகு தான் செக்கப்ஸ்லாம் கம்ப்யூட்டேட் பண்ணிட்டாங்க. இது எல்லா லோவர் கோர்ட்லேயும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செக் பண்ணுறதெல்லாம். ஸோ அது உள்ளே போனால் உள்ளே போகிறப்போ அங்கே ஒரு போலீஸ் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உள்ளே போக பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்போ டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டோட்டலாக கலெக்ட் பண்ணி எடுத்து நீங்கள் அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயரும் அந்த கேஸில் வரக்கூடிய காசஸில் வரக்கூடிய உள்ளேனா உள்ள பெட்டிஷன் நேம் யார், ரெஸ்பாண்டன்ட் யார், இன்டர்வியூனர் யார், எல்லாமே தெளிவாக இருக்கும். அதில் இருக்க பேரும் உங்கள் பேரும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அவங்களுக்கு ஆகலைன்னா இந்த கேஸில் நீங்கள் சம்மந்தப்படலையே, இல்லை சார் நாட் அலோட் சார், அனுப்பிச்சி விட்ருவாங்க வெளியே. அந்த ஹைகோர்ட் வாசலுக்கிட்ட கூட போக முடியாது. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு கேஸ் ஹியரிங்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்பினால் அது எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் எப்படி பார்க்க முடியும்? முதல்ல அந்த நபருக்கும் அந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்ற கேட்பாங்க. அதான் மக்கள் என்ன, இதெல்லாம் சினிமா பார்த்து கெட்டு போன கூட்டம்னு சொல்லலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடக்கிறப்போ ஃபுல்லாக மீடியாக்காரன் உட்காந்துருப்பாங்க, நாமளால் உட்காந்துருப்பாங்க, திடீர்னு லா பாயிண்ட்ஸை பேசினா கை தட்டுவாங்க சினிமாவில். இதெல்லாம் கிரவுண்டில் கிடையாது, ரியாலிட்டி கிடையாது மக்களே. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். அதாவது உங்களுக்கு இந்த பையன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாப்புல, அதில் நீங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்களேன். பாருங்கள், நான் வரேன், நான் சென்னைக்கு வரேன், நான் பார்க்க போகிறேன், நான் எந்த வண்டியில் வரேன்றது மட்டும் வேண்டாம், ஆனால் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் சொல்லிவிட்டு பெங்களூர் டு சென்னை எனக்கு ஒரு அமௌண்ட் வருது, நாங்கள் ஒரு அட்வொகேட்டை ஹையர் பண்ணுறேன், அந்த அட்வொகேட் நான் வந்து பேச போகிறேன், அவரை கூப்பிட்டு போக போகிறேன், அந்த அட்வொகேட் இவ்வளோ காசு கேட்குறாரு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 3 நாள் ஸ்டே பண்ண போகிறேன், அப்போது ஒரு நாளைக்கு என்னுடைய ஹோட்டல் காஸ்டிங் இது, 3 நாளைக்கு ஹோட்டல் காஸ்டிங் இது, நான் 3 நாள் அங்கே வந்து சாப்பிட போகிறேன், அதுக்கான காஸ்டிங் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒரு அமௌண்ட்டை டெரைவ் பண்ணி சொல்லவே இல்லை உங்ககிட்ட? சரி, அந்த அமௌண்ட்டுக்கு மேலே காசு வந்துருச்சுன்னா காசு திருப்பி கொடுத்துருவாரா? இவ்வளோ கேள்வி இருக்குது மக்களே. அதாவது ஒரு அமௌண்ட்டு சொல்ல, எவ்வளோ செலவாகுன்ற சொல்ல, எந்த கேல்குலேஷனும் சொல்ல, எந்த ஒரு டெரிவேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு ஃபிகரும் தரல. நான் சென்னை போகிறேன், நேரில் பார்க்க போகிறேன், நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், நான் போய் நேரில் பார்த்து என் கண்ணால் பார்த்து நான் அவனுக்கு கொடுக்குறேன், இப்படியெல்லாம் ஒரு வீடியோ போட்டு காசு கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னால் இட் இஸ் அகெயின் மேக்கிங் அன் அஃபென்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு அவனோட ஃபேஸ்புக்கில் நம்ம பழசை எக்ஸ்போஸ் பண்ணிப்போம் மக்களே. அவன் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நான் வந்து இந்த ஏழைகளுக்கு தரப்போகிறேன், அது தரப்போகிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஒரு காசு கலெக்ட் பண்ணிருப்பான். அப்போ நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ட்ரஸ்ட் நேமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்படி நீ காசு கலெக்ட் பண்ணி பண்ணுறேன்னா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். அந்த காசு நீ என்ன பண்ண, ஏது பண்ண, எவ்வளோக்கு பண்ண, என்னென்ன செலவு பண்ண, இது எதுவுமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரப்போகிறது கிடையாது. அது தப்புன்னு நம்ம சொல்லி அப்பயே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே தப்பை இந்த பையனும் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னால் இதற்கு பலியாடு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்களே, ஒரு விஷயம் மக்களே, ஒரு கோர்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஆகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு 2 பேர் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று பத்திரிக்கையாளர் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்டில் அந்த ஒரு
கிரவுண்ட்ஸை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த விஷயத்தை. ஒரு மீடியா பர்சனாக இந்த கேஸ் இந்த ஹியரிங் போயிட்டுருக்கு, என்ன ஆர்கியூமெண்ட்டு போச்சுன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தேர்ட் பர்சனாக போயிட்டு கோர்ட்டில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முடியவே முடியாது. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்படிலாம் கோர்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது நீ யோசிச்சு பாருங்களேன், எம்டியை பார்க்க போகிறாராம் தம்பி, அடுத்தது கோர்ட்டுக்கு போக போகிறார் அப்படின்னால் அப்போ கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுதுன்றதை உனக்கு யார் சொல்லியிருக்காங்க? அப்படி கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது அப்படின்னா நீ எம்டியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கோர்ட் என்ன ஹியரிங் வரும்? பெயில் ஹியரிங் தான் வரப்போகுதுன்னா, பெயில் ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ எதுக்காக எம்டியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது? எம்டிகிட்ட போயிட்டு பெயில் பற்றி ஏன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது? ஸோ எவ்வளோ முரண்பாடு இருக்குன்றதை பாருங்கள் மக்களே. இது மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டக்கூடாதுன்றதுனால பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. மைவி3 மெம்பர்ஸாக இதை மாதிரி போட்டுட்ருக்கான் அந்த பையன். அதாவது இது வந்து இத்தனை நாளாக இந்த தம்பி மைவி3க்கு வந்து ஃபேவராக ப்ரோவாக பேசிக்கிட்டு இருந்த அந்த தம்பி இப்போ திடுப்புன்னு இந்த காசு கேட்டவனே இது பேசுனது பூரா இந்த ஒரு பார்கோடுக்கு தானா அப்படின்னு சந்தேகம் அங்கே ஏற்படுது சார். நிறைய பேர் வருத்தமாக வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இதை பதிவு பண்ணுங்கள் சார், தயவுசெய்து சொல்லிட்டு இருக்கீங்க. பதிவு பண்ணுற விஷயத்தில் தானே கௌதம் தான் இந்த ஒரு பிளான் போட்டு சொல்கிறாப்லையா, இல்லை கௌதமுக்கு அவனும் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்து அட்வொகேட்னு சொல்லிக்கிட்டு அவர் இந்த பிளானை சொல்கிறா நமக்கு தெரியாது மக்களே. என்றைக்குமே ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக இருக்கிற நபர்கள் இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு தப்பான சொல்லவும் மாட்டாங்க, கொஞ்சமாக தெளிவாக இருப்பாங்க. அப்போ யாரோ ஜூனியர் லாயர் சொல்கிறார் அப்படின்னால் இது அவருக்கு என்ன ஃபீஸ்ன்ற ஏன் மென்ஷன் பண்ணி மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க, போகிற செலவுலாம் விட்டுருங்க. அந்த நபருக்கு என்ன ஃபீஸ் கேட்குறான்னு ஏன் சொல்லவே இல்லை? அதை மென்ஷன் பண்ணல மக்களே, ஏன் மென்ஷன் பண்ணவே இல்லை? அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கௌதம் அவருடைய குடும்பத்தார்களுமே மைவி3 மெம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபேமிலிக்காக பண்ணிட்டு போயிடலாமே, இதுக்காக மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலிக்கும் பணம் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக பணம் அந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் மற்றவங்க காசு எதிர்பார்க்குறீங்கன்ற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இதில் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஸோ இவ்வளவு கேள்விகள் இருக்கிறது மக்களே. இந்த ஒரு வீடியோ போச்சு பார்க்கும் பொழுது இது மறுபடியும் தேவையில்லாத குழப்பத்தையும் தேவையில்லாத மைவி3 கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியை வைத்து இன்னும் ஏமாத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடிகிறது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மைவி3 உள்ளே இருக்கக்கூடிய நபர்களே வந்து வெவ்வேறு கான்செப்ட் பண்ண போகிறதா இங்கே இருக்கக்கூடிய அந்த டீம்ஸை கொண்டு போய் அந்த கான்செப்டில் உள்ளே போட்டுட்ருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதிகமாக எழுந்துக்கிட்டு இருக்குது இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா. ஏன்னா அது ஆல்ரெடி மைவி3க்குள்ளே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் பார்த்திங்கன்னா வேறு கான்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நபர்களே இந்த நபர்களுக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டு அந்த டீமை இழுத்துட்டு போயிட்டு வேறு கான்செப்டில் கொண்டு உள்ளே போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ பெருசாக வந்து பூதகரமாக ஆகிட்டு இருக்கு மைவி3க்குள்ளேயே. இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுனால், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்கள் வந்து முட்டாளாக்கப்படுகிறார்கள், இந்த மாதிரி பணத்தை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இவ்வளோ மைவி3 மெம்பர்ஸுடைய யூனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு இவங்க தேவையை பயன்படுத்திக்கிட்டு இங்கே வந்து பணத்தை வசூல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பல நபர்கள் வெளியே இருந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கேமை உருவாக்கி விடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது மக்களே. நான் உங்களுக்கு ஃபேக்ட்ஸை சொல்லிட்டேன். இந்த ஃபேக்ட்ஸை மீறி நீங்கள் ஏதாவது அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய பிரச்சனை. பட் இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ். இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஃபேக்ட்ஸ் அடுக்கி வச்சுட்டு அந்த இடத்துல இந்த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதை நீங்கள் என்ன கூட நம்ப வேண்டாம், கிராஸ் செக் வித் எனி ஆஃப் யுவர் அட்வொகேட்ஸ். இப்படி தான் புழல் இருக்குமான்னு கேட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்குமான்னு கேட்டு பாருங்கள், ஹைகோர்ட்டில் எப்படி உள்ளே போக முடியுன்றதை கேட்டு பாருங்கள். ஒரு லே பர்சன், சாதாரண நபர், அந்த கேஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர், பத்திரிகையாளரும் கிடையாது, மீடியா பர்சனும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நபர் உள்ளே போக முடியுமா கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன உண்மை அப்படிங்க தெரியும் மக்களே. ஸோ இதான் இதுக்கான ஒரு விளக்கம். நீங்கள் இஷ்டப்பட்டு போய் இல்லைங்க நான் சும்மா கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு கொடுக்கறதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை, உங்கள் தலைவலி. பட் இதை வைத்துக்கொண்டு, இந்த இயலாமையை வைத்துக்கொண்டு, இந்த மக்கள் தேவையை வைத்துக்கொண்டு இது மூலமாக வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பான விஷயம். ஸோ அதற்கு மைவி3 மெம்பர்ஸ் வெளியிட ஆகிடக்கூடாதுன்ற அந்த வீடியோ நான் போடுற மக்களே. அண்ட் பெயிலை பொறுத்தளவுக்கு நம்பரிங் இன்னும் வரல, நம்பர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக காஸ்ட் லிஸ்ட் வரும். இதை அப்டேட் பண்ணுறது தான் எங்கள் தொழில், எங்கள் வேலை இது தான். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபோனே போட்டு பேச வேண்டாம், கேட்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நைட்டு 8லேருந்து 8:30 மணிக்கு தான் காஸ்ட் லிஸ்ட்டே ரெடி ஆகும். ஸோ
லேட்டாக இருந்தால் கூட 8:30 மணிக்கு மேலே காஸ்ட் லிஸ்ட் வந்துட்டால் கூட நான் உடனடியாக வீடியோ போட்டு நமக்கு தெரியப்படுத்தியிருந்த விஷயத்தை பற்றி. கவலைப்படாதீங்க மக்களே. இதை அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.